பரிசுத்த தேவனே, படைப்பின் மூலவனே, நெஞ்சத்தில் நீங்கிட நேசனே, நித்தமும் காப்பவனே. பரிசுத்த தேவனே, படைப்பின் மூலவனே, அருளின் தென்றல் என் வாழ்விலே, அது பேசும் ஆனந்தமே, அன்பின் சுரை உறவாகிடும் இன்பத்தின் சுனை நீரது. அருளின் தென்றல் என் வாழ்விலே, அது பேசும் ஆனந்தமே, அன்பின் சுரை உறவாகிடும் இன்பத்தின் சுனை நீரது. ஓர் நாளிலே உருவாகிடும் ஊரெங்குமே அரங்கேறிடும் உந்தன் அன்பில் நானும் வாழ்ந்திடும் அன்பு பிரிந்தும் என்று சொல்லிடும் என்றும் என்றும் எந்தன் ஜீவனே. பரம பரிசுத்த தேவனே, படைப்பின் மூலவனே, நெஞ்சத்தில் நீங்கிடா நேசனே, நித்தமும் காப்பவனே. இயேசு கலிலேயா கடலோரமாய் நடக்கும்போது செபதேவின் மகன் யாக்கோப்பையும் அவர் சகோதரனான யோவானையும் கண்டார். அவர்கள் தங்கள் வேலைகளை பலது பார்த்து கொண்டிருந்த போது அவர் அவர்களை அழைத்தார். தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமான இறை உறவுகளே, நாங்கள் இன்று இறைவனுடைய சன்னிதானத்திலே ஒரு குடும்பமாக ஒன்று கூடியிருக்கின்றோம். இன்று இந்த நாளிலே அன்னையாம் திரு அவையானது புனித யாக்கோப்பு திருத்துதருடைய விழாவை கொண்டாடி மகிழ்கின்றது. யாக்கோப்பு திருத்தூதர் இயேசுவினால் அழைக்கப்பட்ட திருத்தூதரில் ஒருவராக இருக்கின்றார். இயேசுவை பற்றி நன்கு அறிந்தவர், இயேசுவோடு வாழ்ந்தவர், இயேசுவை தங்களுடைய வாழ்க்கையிலே நேரடியாக அனுபவித்த ஒரு புனிதராக இருக்கின்றார். அந்த புனிதருடைய விழாவை கொண்டாடுகின்ற நாங்கள் ஒவ்வொருவரும் அந்த புனிதரின் மூலமாக ஆண்டவருடைய அருளையும் ஆசிரியையும் விரைவாக பெற்றுக்கொள்ள இப்பலியிலே இறைவனை பார்த்து நாங்கள் மன்றாடுவோம். இப்பலியிலே தகுந்த முறையிலே எங்களுடைய உள்ளங்கள் ஒவ்வொன்றையும் ஒப்புக் கொடுக்க நாங்கள் சில தவறுகள், குற்றங்கள், குறைகள் அனைத்தையும் நினைத்து அவற்றிற்காக மனம் வருந்தி அன்பு தந்தையிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தகவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நாம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து
நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மகிமை உண்டாகுக. உலகினிலே மண்மனதோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் திருத்தூதர்களில் முதல் மறை சாட்சியாக செந்நீர் சிந்தும் பேற்றினை புனித யாக்கோப்புக்கு அளித்தீரே. உமது திரு அவையவருடைய நம்பிக்கை அறிக்கையினால் வலிமை பெறவும், அவருடைய பாதுகாவலால் தொடர்ந்து உதவி பெறவும் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றை பிள்ளறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, கடவுளின் மாட்சியாகிய செல்வத்தை மண்பாண்டங்கள் போன்ற நாங்கள் கொண்டிருக்கின்றோம். இந்த ஈடு இணையற்ற வல்லமை எங்களிடமிருந்து வரவில்லை, அது கடவுளுக்கே உரியது என்பது இதிலிருந்து விளங்குகிறது. நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் இன்னலுற்றாலும் மனம் உடைந்து போவதில்லை, குழப்பமுற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை, துன்புறுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை, வீழ்த்தப்பட்டாலும் அழிந்து போவதில்லை. இயேசுவின் வாழ்வே எங்கள் உடலின் வெளிப்படுமாறு நாங்கள் எங்கு சென்றாலும் அவருடைய சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடலில் சுமந்து செல்கின்றோம். இயேசுவின் வாழ்வு சாவுக்குரிய எங்கள் உடலில் வெளிப்படுமாறு உயிரோடு இருக்கும் போதே நாங்கள் அவரை முன்னிட்டு எந்நேரமும் சாவின் வாயிலில் நின்று கொண்டிருக்கின்றோம். சாவின் ஆற்றல் எங்களிலும் வாழ்வின் ஆற்றல் உங்களிலும் வெளிப்படுத்தப்படுகிறது. நான் கடவுள் மீது நம்பிக்கையோடு இருந்தேன், ஆகவே பேசினேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. அதற்கொப்ப நம்பிக்கை மனப்பான்மை கொண்டுள்ள நாங்களும் நம்புகின்றோம், ஆகவே பேசுகின்றோம். ஆண்டவர் இயேசுவை உயிர்த்தெழ செய்த கடவுளே எங்களையும் அவரோடு உயிர்த்தெழ செய்து அவர் திருமுன் நிறுத்துவார், உங்களையும் அவ்வாறே நிறுத்துவார் என்பது எங்களுக்கு தெரியும். இவை அனைத்தும் உங்கள் நன்மைக்கே நிகழ்கின்றன. இறையருள் பெறுவோரின் தொகை பெருக பெருக
அவர்கள் கடவுளுக்கு செலுத்தும் நன்றியும் பெருகும். இதனால் கடவுள் போற்றி புகழப்படுவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனா உமக்கு நன்றி. உங்கள் பல்லவி. கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். சீயோனின் அடிமை நிலை ஆண்டவர் மாற்றின போது நாம் ஏதோ கனவு கண்டவர் போல இருந்தோம். அப்பொழுது நமது முகத்தில் மகிழ்ச்சி காணப்பட்டது, நாவில் களிப்பாரவாரம் இழந்தது. கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு மாபெரும் செயல் புரிந்தார் என்று பிற இனத்தார் தங்களுக்குள் பேசிக்கொண்டனர். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் நாம் பெருமகிழ்ச்சியுறுகின்றோம். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். ஆண்டவரே, தென்னாட்டின் வறண்ட ஓடையே நீரோடை வான்மலை மாற்றுவது போல எங்கள் அடிமை நிலையை மாற்றியருளும். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். விதை எடுத்து செல்லும் போது அழுகையோடு செல்கின்றார்கள். அரிகளை சுமந்து வரும்போது அக்களிப்போடு வருவார்கள். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். Alleluia, 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 Alleluia. என்னென்ன அற்புத ராகங்களே இறையும்மை துதிடவே என் மன்னவா என்னுள்ளத்தில் இறையும்மை புகழ்ந்திடவே. என் மன்னவா என்னுள்ளத்தில் இறையும்மை புகழ்ந்திடவே. நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை,
நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் சபதேவின் மனைவி தம் மக்களோடு ஒரு வேண்டுகோள் விடுக்குமாறு இயேசுவிடம் வந்து பணிந்து நின்றார். உமக்கு என்ன வேண்டுமென்று இயேசு அவரிடம் கேட்டார். நீர் ஆட்சி புரியும்போது என் மக்களாகி இவர்கள் இருவரில் ஒருவர் அரியணையின் வலப்புறமும் இன்னொருவர் இடப்புறமுமாக அமர செய்யும் என்று வேண்டினார்கள். அதற்கு இயேசு, நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கப் போகும் துன்பக் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா என்று கேட்டார். அவர்கள் எங்களால் இயலும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, ஆம், என் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள். ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருளுவதோ எனது செயல் அல்ல. மாறாக அவ்விடங்களை என் தந்தை யாருக்கு ஏற்பாடு செய்திருக்கிறாரோ அவர்களுக்கே அவை அருளப்படும் என்றார். இதை கேட்டுக்கொண்டிருந்த 10 பேரும் அச்சகோதரர் இருவர் மீதும் கோபம் கொண்டனர். இயேசு அவர்களை வரவழைத்து, பிற இனத்தவரின் தலைவர்கள் மக்களை அடக்கி ஆளுகிறார்கள். உயர்குடிமக்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள். இதை நீங்கள் அறிவீர்கள். உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களில் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்களில் தொண்டராய் இருக்கட்டும். உங்களில் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும். இவ்வாறே மானிட மகனும் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம்முயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார். இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஒரு ஜெஸ்பெல் பிரியமான என்னுடைய இறை உறவுகளே, இன்றைய இந்த நாளிலே அன்னையாம் திரு அவையானது புனித யாகப்பருடைய திருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றது. புனிதருடைய வாழ்க்கையை நாங்கள் சற்று மீட்டி பார்க்கின்ற பொழுது, இயேசுவால் அழைப்பு பெற்றவர், இயேசுவை பின்பற்றி சென்றவர், இயேசுவை அனுபவித்தவர், இயேசுவிலே நிலைத்திருந்தவர். உண்மையாகவே நாங்கள் ஆண்டவரே ஆண்டவரே என்று ஆண்டவரை தேடி ஓடுகின்றோம். ஆனால் புனித யாகப்பர் ஆண்டவரோடு உடனிருந்த திருத்தூதரில் ஒருவராக இருக்கின்றார். இன்று இந்த நாளிலே அவருடைய விழாவை கொண்டாடுகின்ற நாங்கள் 3 நிலைகளிலே எங்களுடைய வாழ்க்கையை சற்று சிந்தித்து பார்ப்போம். 1, அழைப்பு. ஆண்டவரால் அழைப்பு பெற்றவர் திருத்தூதர் யாக்கோப்பு. ஆண்டவருடைய வழியில் செல்ல வேண்டும், ஆண்டவருடைய குரலுக்கு மதிப்பளிக்க வேண்டும், ஆண்டவரின் வழியிலே சென்று அவர் சொல்வதை நான் செய்ய வேண்டும், அவரோடு அவரிலே நான் நிலைத்திருக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை கொண்ட ஒரு புனிதராக இருந்தபடியினால் இயேசுவினுடைய அழைப்பை உணர்ந்தார். முதலாவது. இரண்டாவதாக நாங்கள் பார்க்கின்றோம், வழி சென்றவர். இயேசுவினுடைய வழியை பின்பற்றி சென்றவர். இயேசுவினுடைய வழி அவருக்கு அமைதியை கொடுத்தது, மகிழ்ச்சியை கொடுத்தது, ஆறுதலை கொடுத்தது, நிம்மதியை கொடுத்தது. எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனை அன்பு செய்ய வழி விட்டு கொடுத்தது. ஆகவே இறைவனுடைய வழியை பின்பற்றியவராக இருக்கின்றார். மூன்றாவதாக நாங்கள் பார்க்கின்றோம், உடனிருப்பு. உடனிருந்தார். யாரோடு? இயேசுவோடு உடனிருந்தார். இயேசுவை பற்றி ஆழமாக அறிந்திருந்தார். யோசித்து பாருங்க,
இயேசுவோடு உடனிருக்கக்கூடிய புனித யாகப்பர் எத்தனை முறை இயேசுவை தொட்டிருப்பார், எத்தனை முறை முத்தமிட்டிருப்பார், எத்தனை முறை அவருடைய கைகளை கொஞ்சி இருப்பார், அவருடைய வார்த்தைகளை கேட்டிருப்பார். அதே வேளையிலே எத்தனையோ புதுமைகளை அவர் கண்டிருக்கிறார், நேரடியாக கண்டிருக்கிறார், அதிசயங்களை கண்டிருக்கின்றார், அற்புதங்களை கண்டிருக்கின்றார். எல்லாவற்றிற்கும் மேலாக இயேசுவை தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவித்த ஒரு புனிதராக இருக்கின்றார். இந்த நிலையிலே நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையை பற்றி சிந்திக்கின்ற பொழுது ஆண்டவரால் பெயர் சொல்லி நாங்கள் அழைப்பு பெற்றிருக்கிறோம். திருமுழுக்கின் மூலமாக தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் நான் உன்னை கழுவுகின்றேன் என்று குருவானவர் சொல்லுகின்ற பொழுது நாங்கள் இறை அரசுக்குரியவர்களாக மாற்றப்பட்டோம். இறைவனுக்குரிய உரிமை பிள்ளைகளாக நாங்கள் மாற்றப்பட்டோம். இதனுடைய அழைப்பை உணர்ந்து எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நாங்கள் வாழுவோம், வழி செல்லுவோம். ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசித்து தியானித்து சிந்தித்து அவருடைய வழியிலே நாங்கள் செல்ல ஆயத்தமாக வேண்டும். இயேசுவால் அழைக்கப்பட்ட நாங்கள் இயேசுடைய வழியிலே செல்ல நாங்கள் தயாராக இருக்க வேண்டும். இயேசுவை பற்றி பிடிக்க வேண்டும், அவருடைய அன்பில் உறைந்திருக்க வேண்டும், அவருடைய உறவிலே நெருக்கமாக நாங்கள் வளர்ச்சி பெற வேண்டும். இவ்வாறான சூழ்நிலையிலே ஆண்டவரோடு வழிநடப்பவர்களாக இருக்க வேண்டும். உடனிருப்பு. தூய யாகப்பர் இறைவனோடு உடனிருந்தார். அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலே இறை வேண்டலின் மூலமாக, ஆன்மீக வாழ்க்கையின் மூலமாக, இறை வார்த்தையை வாசித்து தியானிப்பதன் மூலமாக ஆண்டவரோடு நாங்கள் ஒன்றித்திருப்போம், ஆண்டவரோடு நாங்கள் உடனிருப்போம். இன்று இந்த நாளிலே இந்த 3 விடயங்களையும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பழக்கப்படுத்தி கொள்ளுவோம். இந்த 3 விடயங்கள் மூலமாக, அதாவது நாங்கள் இறைவனுடைய அழைப்பை பெற்றிருக்கின்றோம் என்ற உணர்வுகளோடும், இறைவனுடைய வழி செல்லுகின்றோம் என்ற அந்த உணர்வுகளோடும், இறைவனோடு உடனிருக்கின்றோம் என்ற உணர்வுகளோடும் நாங்கள் இறைவனுடைய வழியிலே சென்று புனிதரின் மூலமாக ஆண்டவருடைய அருள் வளங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளுவோம். ஆமேன். ஆண்டவரே, அனைத்து நிறைவா நீர் வாழ்த்தப் பெறுவீராக. ஏனெனும் வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்து நிறைவானி வாழ்த்தப் பெறுவீராக. எனது வல்லன்மையிலிருந்து நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயணமான இந்த ரசத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் பேரும் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, திருமகனின் மீட்பு அளிக்கும் பாடுகளாகிய திருமுழுக்கினால் நம்மை கழுவியரலும் உமது திருவிழப்படை திருத்தூதர்களின் முதன்மை ஆகன கிறிஸ்துவின் துன்பக் கிண்ணத்தில் பருகிய புனித யாக்கோப்பின் விழாவில் உமக்கு உகந்த பலியை நாங்கள் ஒப்புக் கொடுப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் உமது திரு அவை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் இம்மண்ணகத்தில் விளங்கவும், மக்கள் அனைவரும் விண்ணக படிப்பினைகளை வழங்கவும், அது திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்கவும் செய்தருளினீர். ஆகவே இன்றும் என்றென்றும் வானதூதர்களின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதையே பெற்றுதலோடு உமது புகழ் பாடி குரல் எழுப்பி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பிளந்தே காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பெற்று தம் சுடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சுடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண்ட ஊழியம்பரிய தவந்தனங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடல் நித்தத்தில் மங்களும் தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தையோம், எங்கள் ஆயர் கார்டினல் மெல்கம் ரஞ்சித் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எது நோக்குடன் துயிர் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகொழியினுள் ஏற்றரலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மிக்க கன்னிமரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, இன்று விழா கொண்டாடுகின்ற புனித யாகப்பர், அந்தோனியார், புனித அந்தோனி மரிய கிளாரட், புனித திருத்தூதர்கள், இவ்விளைகளும் ஒக்கந்தோராய்ந்த புனிதராகிய அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்தும் பரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. வானக தந்தையை அப்பா தந்தை என்று அழைக்க இறைமகனாகிய கிறிஸ்துவ கற்றுத் தந்திருக்கின்றார். எழும் துணிவோடு இறை தந்தையை நோக்கி சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று ஜாதொரு கலக்கமும் ஒன்று நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்பெறாகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன். என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்ற திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவிழத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் என்றும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து இயேசு தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்று நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருமை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். ஆன்மீக நற்கருணை செபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். எங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். இறைவனின் வானக விருந்து தந்தார்.
இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். இறைவனின் படியேறி என்னை தந்தேன் விருந்துண்டேன். உன்னிடத்தில் என்னாலுமே சரணடைந்தேன். இறைவனின் வானக விருந்து தந்தார். இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். வளர்ந்திடுவேன், உன்னில் என்றும் என்றும் நிலைத்திடுவேன். திருவிருந்தே தேடமுதே திருவடி படுகின்றேன். திருவிருந்தே தேடமுதே திருவடி படுகின்றேன். மலராக மலர்ந்து வந்தேன், மனதினிலே பூஜை செய்தேன், பூஜை செய்தேன், பூஜை செய்தேன். இறைவனின் வானக விருந்து தந்தார். இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். ஆண்டவரின் கிண்ணத்தில் அவர்கள் குடித்தார்கள், கடவுளின் நண்பர்கள் ஆனார்கள். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருத்தூதரான புனித யாக்கோப்பின் விழாவிலே உமது திருவிருந்தில் பேரின்பத்துடன் நாங்கள் பங்கு பெற்றுள்ளோம். அவருடைய பரிந்துரையால் நாங்கள் உதவியை பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனிதருடைய விழாவிலே சிறப்பு ஆசீர் பெற தலைவணங்குவோம். திருத்தூதர்களின் அடித்தளத்தில் உங்களை உறுதியாய் நிற்க செய்த இறைவன் தூய யாக்கோப்பு என்னும் திருத்தூதரின் மாட்சியுள்ள பரிந்துரையின் பயனாக உங்களுக்கு ஆசி அளிப்பாராக. திருத்தூதரின் போதனையாலும் எடுத்து காட்டாலும் உறுதி பெற உங்களுக்கு அருளிய இறைவன் அவருடைய பாதுகாவலால் அறைவன் முன்னிலையிலும் நீங்கள் உண்மைக்கு சாட்சிகளாய் திகழ செய்வாராக. திருத்தூதருடைய போதனையால் நம்பிக்கையில் உறுதிப்படுத்தப்பட்ட நீங்கள் அவருடைய பரிந்துரையால் நிலையான விண்ணக வாழ்வின் உரிமை பேற்றினை பெற தகுதி பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களுக்கு ஆசீர் அளிப்பாராக. இறைவன் தருகின்ற அன்பிலும் அமைதியிலும் மகிழ்ச்சியிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. இந்த திருப்பலியை ஒளிபரப்பு செய்வதற்கு தங்களுடைய காணிக்கைகளினாலும் செபத்தினாலும் உதவி செய்த அனைத்து குடும்பங்களுக்கும் இறை ஆசீர் நிறைவாக கிடைப்பதாக. அத்தோடு வீடுகளிலிருந்து நேரடியாக இந்த திருப்பலியோடு இணைந்து கொண்டு உங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் தாமே நிறைவாய் ஆசிர்வதிப்பாராக. குதிரை மீதில் ஏறி வெற்றி கொடி நாட்டி வைத்தே பாவிகள் எங்கள் துயர் துடைக்க பற்றுடனே எம் வளம் வருவீர். போதக
அது எங்கும் போதித்தீரே. அருள் சிந்தும் முகம் காண ஓடோடி வந்தோ மகிழ்வுடனே. எமக்காக 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 மன்றாடுவே. புனித சந்தியாகோ மொழியே எமக்காக மன்றாடுவே. இயேசு வழி சென்று வாழ்வு கண்டு மறை வாழ்வு காண சாற்று சொன்னீர். எம்மை காத்திடுவே இந்த வீட்டினில் சேர்த்திடுவே. சத்திய தேவன உண்மை தான் சாவது முறை என்று உயிரிந்தார். அழைப்பாயும் வாழ்விடனே துணையாக உயர்த்திக்கிடுமே. எமக்காக 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 மன்றாடுவே. புனித சந்தியாகோ மொழியே எமக்காக மன்றாடுவே.